வெல்கம் டு பிரைட்டர் பிரைன் அகாடமி யூடியூப் சேனல். இதில் நவோதய எக்ஸாமுக்கான பேட்டர்ன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் மென்டல் எபிலிட்டி ஒரு பார்ட் இல்லையா, அதில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். இப்போது பார்க்க போகிறது அனாலஜி. அனாலஜி அப்படின்னாக்கா ஒப்புமைம்பாங்க தமிழில். அதாவது இணையான ஒரு செட் ஆஃப் பிக்சருக்கு இணையான அடுத்த செட் ஆஃப் இது கொஸ்டினும் இருக்கும், இதில் ஆன்சர் இருக்கும் எப்பொழுதும் போல். அது ஸ்ட்ரைட்டாகவே பார்க்க போகலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர், அதில் இன்ட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பெருக்கல் குறி மாதிரி. அதுக்கு ஆன்சர் ஃபிகர் மாதிரி அதை எப்படி ஒற்றுமைப்படுத்தியிருக்காங்கன்னா இன்னொன்றத்தோட அதே மாதிரி பாக்ஸு அந்த பெருக்கல் சிம்பிள்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வர மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை எதோடு ஒற்றுமைப்படுத்தணும், எதோடு இணைக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, செமி சர்க்கிள் மாதிரி சர்க்கிள் கொடுக்குறாங்க, எலிப்ஸ் மாதிரி. அந்த எலிப்ஸில் ஒரு ப்ளஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது அந்த இன்டூ சிம்பிளை எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கோ அது மாதிரி எது வரும் அப்படின்றத பார்த்தோன்னாக்கா ஆன்சர் 2 தான். ஆன்சர் ஃபிகர் 2 தான் வரும். நம்ம நம்பர் 2வை ஷேட் பண்ணணும். சரிங்களா? இதை ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படியே. இது அனாலஜியோட பேசிக் இதான். அதாவது ஒப்புமைங்கிறது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் ஃபிகரை அடுத்த செட் ஆஃப் ஆன்சர் ஃபிகரோட சேர்த்து இணைக்கிறது தான். அடுத்தது பார்க்கலாம். இப்போ பார்த்த மாதிரி தான் ஒரு லேடர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அதுக்கு ஆன்சர் ஃபிகராக எப்படி கொடுத்துருக்காங்க, அதோட கார்னரில் எல்லாத்துலேயுமே ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அடுத்தது ஒரு ஆங்கிள், அதாவது கோணம் வடிவில் ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு ஆன்சர் ஃபிகர் எடுத்து பார்த்திங்கனாக்கா 3 பக்கமும் 3 சைடு இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே ஷேட் பண்ணியிருக்கணும். இங்கே 4 சைட் பண்ணியிருக்க மாதிரி இந்த இடத்துல இதுக்கு இது மேட்சாக இருக்கிற மாதிரி இது எப்படி ஒப்புமைப்படுத்துவோன்னு பார்த்தாக்கா நம்பர் 2 தான் ஆன்சர். சரிங்களா? நம்பர் 2. அடுத்தது பாருங்கள். ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, உள்ள சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு இணையானது என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த சர்க்கிளை 4 கார்னர்லேருந்து இணைச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது ஒரு கோன் சைஸில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, நடுவில் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2த்தை வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு 4வதாக என்ன வரும், அந்த தேர்டுக்கு இணையானது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்சர் ஃபிகரில் 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள். இதில் இந்த கோனில் உள்ள 3 சைடும் சமமாக வந்து இணையிறது வந்து எல்லா இடத்துலையும் இணைஞ்சிருக்கு. ஃபிகர் 2லேயும் இணைஞ்சிருக்கு, 3லேயும் இணைஞ்சிருக்கு, 4லேயும் இணைஞ்சிருக்கு. பட் ஃபிகர் 1ல் மட்டும்தான் கரெக்டான வியூவில் இணைஞ்சிருக்கு. அதாவது 1 2க்குள்ள உள்ள இணையானது 1 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிளை 2ஆக பிரித்து ஆப்போசிட் டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2ஆக அதை இணைச்சிருக்காங்க இல்லையா. அது 2த்துக்குள்ள ஒற்றுமையை பாருங்கள் எப்படி இருக்குது. 1க்கும் 2த்துக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. அடுத்தது இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 ஆப்போசிட்டாக உள்ள ஆப்ஜெக்டை 2த்தையும் ஒன்றா இணைக்கிற மாதிரி ஒரு டயக்ராம். அதாவது 1க்கும் 2க்கும் உள்ள ஒற்றுமையை இங்கே நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படியா? அப்படி பார்த்தாக்கா நம்பர் 3 தான் ஆன்சர் 3. இதான் வந்து அனாலஜி. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அனாலஜி எப்படின்னு. அடுத்தது இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு 2த்துக்குள்ள ஒற்றுமையை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா 3 சைட்ஸ் உள்ளதில் 4 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. அடுத்து 4 சைட்ஸ் உள்ள ஒரு ஸ்கொயரில் 3 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. இந்த காம்பினேஷனில் 2மே இருக்குது அனாலஜியில். இப்போது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 5 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வெர்டிக்கல் லைன் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன இருக்கணும், 3 4ஆக மாறி இருக்குது. உள்ள 4 வந்து 3ஆக மாறி இருக்குது இல்லையா வெர்டிக்கல் லைன். அந்த அனாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா
5 சைடு உள்ளது என்னது 6 சைடாக மாறணும். சரிங்களா? 6 ஸ்பேசஸாக மாறணும். உள்ளே உள்ள 2 வெர்டிக்கல் லைன் ஒன்றா மாறும். எப்படின்னாக்கா இங்கே 4 வெர்டிக்கல் லைன் 3ஆக மாறிக்கிறதுனால அந்த அனலாஜி இதிலோட ஒற்றுமையை தான் இங்கே நம்ம ஆன்சருக்கு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அது அப்படின்னாக்கா ஆன்சர் 1 தான். ஃபஸ்ட் ஒன்றுது ஆன்சர். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு மிரர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மிரர் பண்ண மாதிரினாக்கா அது கண்ணாடியில் பார்த்தாக்கா அப்படியே திருப்பி அப்படியே மாற்றி தெரியும் இல்லையா? அதே மாதிரி த சேம் ஆஸ் த இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. 1த்துக்கும் 2த்துக்குள்ள ஒற்றுமையை வச்சு பார்த்தோன்னாக்கா 3வதுக்கு ஆன்சர் 2 தான் வரும். இதில் கொஞ்சம் நம்ம சரியான ஆன்சரை அந்த நேரத்துக்குள்ளே எடுக்கிறதுல தான் இருக்குது. ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதை வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் டிவைட் பண்ணியிருக்காங்க. இதான் இதோட ஒற்றுமையை பார்த்துக்கோங்க. 1க்கும் 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு சர்க்கிள் லைக் எலிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இதில் உள்ள மாதிரியே அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமி சர்க்கிள் கொடுத்து அதை வெர்டிக்கல் லைனாகவும் ஒரு ஹரிசாண்டல் லைனாகவும் பிரிக்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு 2தோட ஒற்றுமையை தான் பயன்படுத்தி 3க்கும் 4க்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து 4 தான். சரிங்களா? இது பார்த்திங்கனாக்கா ஒரு அந்த ட்ரையாங்கிளை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு செகண்ட் பார்ட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுலேருந்து ஒற்றுமையாக இருக்குது. இதில் வந்து இன்ட்டு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பார்ட் வரும், எந்த பார்ட் இங்கே வந்திருக்கோ, 2வது பார்ட் இங்கே வந்திருக்குனாக்கா இதில் செகண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வரும். சரிங்களா? அதனால் இதுக்கு ஆன்சர் 3. அது பார்த்திங்கனாக்கா ஒரு கேமரா மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த உள்ள 2 சர்க்கிளை எடுத்துகிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வருது. அதே அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஒரு ஸ்கொயர் ஒரு சர்க்கிள் எடுத்துட்டாக்கா என்ன வரும்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஆன்சராக வரும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரைட்டர் பிரைன் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.